திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக நடந்து வந்த பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் ஊர்வலமாக வந்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு திருவிழா காலங்கள் மட்டுமல்லாமல் புத்தாண்டு நாட்களிலும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தருவார்கள். இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டும் தங்களது வேண்டுதலுக்காகவும் தற்போது திருச்செந்தூருக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் சங்கரன் கோவில் பகுதியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளுக்கு முருகன் வேடமணிந்து உடலில் திருநீறு பூசிக்கொண்டு பாத யாத்திரையாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். மேலும் சிவன், பார்வதி, முருகன், அர்த்தநாதீஸ்வரர், சுடலை போன்ற வேடங்கள் அணிந்தும் பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர். மேலும் அலகு குத்தியபடியும் காவடி எடுத்தபடியும் பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் மேல தாளங்கள் முழங்க திருச்செந்தூரில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக கோவிலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர்.